ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மீஷோலேருந்து சில ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். அதை தான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீஷோலேருந்து சில ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னல, ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன், இயரிங், இந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் சில ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் வாங்கலை, லோ பட்ஜெட்டில் எல்லாமே நல்ல ப்ராடக்டாக வந்துட்டு சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்படி நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 to 5 டேஸில் வந்துட்டு 1 டேக்கு அப்புறம் 1 டே வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ரிசீவ் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பேக்கேஜிங்கில் இந்த ஒரு ஜுவல் வந்தது. பாக்ஸில் கொடுக்காம இந்த மாதிரி கவர் டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. அது நம்மளுக்கு சேஃபாக வந்திருக்கா அப்படின்றது தான். சேஃபாகவே இருந்தது. இந்த செயின் செட் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு எல்லாமே வேர் பண்ணிக்கலாம். இந்த நெக் ஒட்டி டிஷர்ட்ஸ்லாம் போடும்போது நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே ப்ரிட்டியாக தெரியும். இது வந்து 4 லேயர்ஸ் உள்ள செயின் செட். இது ஒரு டிசைனுமே வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தனால ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெயின் திங் பார்த்திங்கன்னா இது ப்ரைஸ்மே ரொம்ப லோ ப்ரைஸ். இது 162 ருபீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 செயின் செட் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வந்து கலர் ஃபேட் ஆகாமல் நல்லாவே இருந்தது. அதனால தான் அகெயின் நான் வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்கேன்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு லிப் டின்ட்டு, லிப் டேட்டோன்னு கூட சொல்லுவாங்க. நான் ஒரு வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேக்கேஜிங் வைஸ் வந்துட்டு ரொம்பவே சேஃபாக கொடுத்துருந்தாங்க. இது கூட ஒரு கார்டுமே இருந்தது. 5 ரேட்டிங் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேர் பண்ணிக்கல. 6 லிப் டின்ட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 6 லிப் டின்ட்டுமே இண்டிவிஜுவலாக வாங்கினா 100 ருபீஸ் வந்து காமிச்சது. ஓகே, நம்ம வந்து மொத்தமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 291 ருபீஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்ச், பிங்க்கு, பீச் கலர், ரெட் கலர்னு சொல்லி 6 கலர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்மளுக்குமே வந்து வீடியோக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். லைட்டாக இந்த லூசுத்தனமாக பண்ணுவேன், மன்னிச்சிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேஃபாக வந்துட்டு இந்த கார்போ பேக்கேஜிங் கூட வந்திருக்கே. அப்படி என்னடா ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தா வாட்ச் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸு அண்டு வந்து பார்க்கவே ப்ரிட்டியாக இருந்தது. 192 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்னா நிறைய வாட்ச் என்கிட்ட இருக்குது, நான் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். முன்னாடி வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன், எனக்கு எதுலாம் பியூட்டிஃபுல்லாக தெரியுதோ நான் அதெல்லாம் நான் வாங்குவேன். என்னால் முடிஞ்ச ப்ரைஸில் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதே இது 192 ருபீஸ் தான் இருந்தது, அதனால் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பின் தட்டிட்டு நான் யூஸ் பண்ணோம். இது ரோஸ் கோல்டு கலரில் ப்ரிட்டி வாட்ச் இது, அதனால் நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு காம்போன்னு கூட நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு செயின் செட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயரிங் வந்து காம்போவாக ஒரு 6 இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 6 இயரிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மாடல் தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா எல்லா டிசைனுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பேர்ல் இயரிங்கில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போது வேர் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் இயரிங் வந்துட்டு இதுலேயே நான் சில்வர் கலர் வச்சுருக்கேன். இது வந்து கோல்டன் கலர். இந்த 3 பெரிய இயரிங்குமே வந்து கலர்லாம் எதுவுமே ஃபேட் ஆகலை. இப்போ வந்து குட்டி இயரிங்ஸ் வந்து 3 இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 2 வந்துட்டு ரிங் இயரிங்ஸ் மட்டும் 1 டைம் யூஸ் பண்ணோன்னே கலர் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த இயரிங் கூட என்ன காம்போவாக வந்திருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேஃபாகவே ஸ்பான்ச் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து 4 லேயர் உள்ள செயின் தான். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த செயின் செட் மாதிரி தான் இதுவும் ஒரு மாடலு. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் மாடல் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சதுனால தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாடல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் தான். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துட்டு இந்த பர்பிள் கலரில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த கலர் ட்ரை பண்ணுறேன் ஃபுல் கலராக. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 494 ருபீஸ். இது வந்து இப் வரைக்கும் வந்து எலாஸ்டிக் வரும். அண்டு ஷோல்டர் ஆண்டையும் எலாஸ்டிக்கு, ஹேண்ட் ஆண்டையும் எலாஸ்டிக் வரும். இது வந்து பபுள் ஃபிட் வந்துட்டு ஹேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க லூஸ் டைப்பில். நான் வந்து இதை ஹேண்டு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நெக் வந்து நெக்கு. லென்த் வந்து ஆங்கிள் லெகின் வர டைப் வரைக்கும் எனக்கு லென்த் வந்தது. ஒருவேளை நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கூட எனக்கு வந்து இந்த அளவுக்கு லென்த் வந்திருக்கலாம். லைட்டாக லாஸ்ட்டு ஃப்ரில் மட்டும் ஒரு லேயர் ஃப்ரில் வந்திருந்தது. செகண்ட் லேயரில் தான் ஃப்ரில் வந்தது, ஃபஸ்ட் லேயரில் வரல. இது வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. எனக்கு மேட்சிங்காக இருந்தது. அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம போடுற இன்னர் வந்துட்டு டார்க் கலர்ஸாக போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி
ஆக்வர்டாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு லிப்ஸ்டிக் செட் தான் வாங்கியிருந்தேன். இது கூட பார்த்திங்கன்னா அந்த கார்ட் கொடுத்துருந்தாங்க. அது நான் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா அது வரவும் வராது அப்படின்றதுனால. இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து பிராண்டட் லிப்ஸ்டிக் அப்படின்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லிப்ஸ்டிக் தான், சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த லிப்ஸ்டிக்கு. இதோட ப்ரைஸ் கூட வந்து 272 ருபீஸ் தான் இது. அண்டு இது வந்து ஸ்வாட்ச் பண்ணி எல்லாமே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபான்னு பார்த்தா இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது எவ்வளோ ரப் பண்ணி பார்த்தாலும் அது வந்துட்டு கலையவே இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். லவ் யூ ஆல் கைஸ்.